ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கிரிக்கெட் ஷோ. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ் ஆப்வியஸ்லி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இங்கிலாந்து வந்து என்ன லீக் ஸ்டேஜஸ்ல வந்து லைக் குரூப் ஸ்டேஜஸ்ல வந்து லக் சான்சஸ்ல குவாலிஃபை ஆனாலும் த ஃபர்ஸ்ட் டீம் டு குவாலிஃபை ஃபார் ஃபினிஷ் அப்படின்னு இங்கிலாந்து வந்து காமிச்சிட்டாங்க. பிரில்லியன்ட் 100 பை ஹாரி ப்ரூக் அண்ட் பாகிஸ்தான் ஆஸ் யூஸ்வல் சுதபுல்ஸ் தான். எஸ் இந்த மேட்ச் வந்து டீட்டெயிலாக நம்ம இன்னைக்கு வந்து ரிவ்யூ பண்ண போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் லக்ஷ்மன். ஸோ இன்னைக்கு மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னா இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான். இங்கிலாந்து குவாலிஃபைட் ஃபார் த செமிஸ் அண்ட் எஸ் பாகிஸ்தான் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எலிமினேட்டட் ஃப்ரம் த இதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச் எப்படி போச்சு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி வேர் பாகிஸ்தான் வெண்ட் ஆஃப்? வெல்கம் பேக் வியூவர்ஸ். ஸோ இந்த மேட்ச்ல வந்து ஸ்டார்டிங்லேருந்து டாஸ் பண்ணி பேட் எடுத்தாங்க. ஓகே, பேட்டிங்கிறது இட் இஸ் அ குட் ஆப்ஷன். புட்டிங் ரன்ஸ் ஆன் த போர்டுன்றது நல்ல ஆப்ஷன் தான். ஆனால் ஆடினாங்க பாருங்க ஒரு ஆட்டம் ஓப்பனிங்லேருந்து. இந்த டீம் வந்து ரொம்ப பெக்யூலியரான டீம். நான் வந்து எங்கள் அப்பாவோட மேட்ச் பார்த்துக்கணும் சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. திஸ் இஸ் ப்ராப்ளி த ஒன்லி டீம் இன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி. ஓப்பனிங்ல ஒரு போலர் ஆடுறான் சயீம் அய்யூப். அவன் போலர் தான். அவன் இஸ் பிளேயிங் அஸ் ஓப்பனர். நம்பர் 9ல ஷாஹின் அஃப்ரிடி வந்து பேட்மேன் ஆடிட்டு இருக்காரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் வந்து காம்போசிஷன் ஒன்லி டீம் நான் பார்த்தது இல்லை. ஸோ அது கண்டினியூடு. பட் எனக்கு ஒன்று என்ன புரியலன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாபர் எதுக்கு டீம்ல ஆடுறாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது கிளீனா சொல்லிடுறேன். மைக் ஹசன் வந்து டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கும் போதே நடுவில் சொல்றான். தட் இஸ் பாபர் அசாம் ஆல்ரெடி நோட்ஸ். அவனுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் 100 இன் வேர்ல்டு கப்ஸ் இன் பவர் பிளே. அதனால நான் அவன் ஓப்பனிங் பண்ண மாட்டான். அவனுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓப்பனா சேர்த்து கொடுக்குறான். அது ஒரு பாயிண்ட். சரி, நீ ஓப்பனிங் ஆட மாட்டான் அவன், ரைட்டு. அப்போ ஓப்பனிங் ஆடலாம். சரி, 2 டவுன் பிக்ஸ் பண்ணிருக்க. நமீபியாவோட 120 for 2 வரும். அப்போ அவனை ஓப்பனிங் இறக்கல. ஐ மீன் 2 டவுன் இறக்கல. அப்பயும் அவனை டிமோட் பண்ணி 3, 4, 5 அப்படின்னு தள்ளுறாங்க. ஸோ ஓப்பனிங்கும் அவங்க ரெடியா இல்ல, நம்பர் 4லயும் ஆட தயாரா இல்ல. அப்போ இதுக்குதான் டீம்ல இருக்காங்கன்னு தெரியல. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் கன்சர்ன். அண்ட் இன்னொரு ஒரு வெரி இன்னோவேட்டிவ் பாயிண்ட் நான் இதை பார்த்தது என்னன்னா, ஆக்சிலரேஷனே கிடையாதுப்பா. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து எப்படி ஆடினாங்களோ கடைசி வரைக்கும் அதே ரன் ரேட் தான். 8.2க்கு மேல போகவே இல்லை ரன் ரேட். அட் நோ பாயிண்ட் இந்த இன்னிங்ஸ் ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால். நீங்க பாருங்க, இன் மை அனாலிசிஸ் நான் பார்த்த வரைக்கும் ஃப்ரம் மை மெமரி, ஈவன் நாட் அ சிங்கிள் பால் 8.3க்கு மேல போச்சு ரன் ரேட். இட் வாஸ் மேக்ஸிமம் 8.3. அதே தான் வந்து 165 தான் வந்தது அதே மாதிரி. ஸோ இதை சைஸா வச்சு தான் ஃபர்ரான்றவர் ராம் இன்னைக்கு மார்னிங் கிட்ட சொல்லியிருந்தான். சைஸா வச்சு தான் ஃபர்ரா டாப் ஸ்கோரர். தட் இஸ் அ பிரில்லியன்ட் ப்ரெடிக்ஷன். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி குட், ஹேட்ஸ் ஆஃப் உனக்கு. அதை ஐ அக்ரி ஃபுல்லி. பட் இம்பாக்ட் வைஸ் ஜீரோ இம்பாக்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் பார்த்தேன் இந்த மேட்ச். அதாவது ஒரு இது கேம் அவேர்னஸே இல்லை. அதாவது 10 ஓவர் 70 ரன் அடிச்சிருக்கோம். 2 விக்கெட்ஸ் தான் போயிருக்கு. அதே மாதிரி ஸ்கோரிங், நோ ஆக்சிலரேஷன். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி சர்ப்ரைசிங் ஃப்ரம் எனி டீம். ஸோ அந்த மாதிரி ஆடினாங்க. 165 வாஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி அண்டர் பார் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இங்கிலாண்டோட ஸ்ட்ராங்கர் ஸ்ட்ரென்த் இஸ் பேட்டிங், நாட் த bowling. ஸோ அதில் வந்து 165 அவங்க கண்டெயின் பண்ணோடனே ஐ ஃபெல்ட் லைக் 10 runs under par. 175 would have been a very very good total இந்த பிச்லேயே ஷோரா. தட் வாஸ் மை பாயிண்ட் ஆனஸ்டா. அண்ட் பா ஹாரி ப்ரூக், ஹேட்ஸ் ஆஃப். சூப்பர் பேட்டிங். நான் கண்ணுக்கு விருந்துப்பா. அதுவும் இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு கண்ணுக்கு விருந்தான இன்னிங்ஸ். எதுவாவே குத்தாம பாருங்க அடி போட்டு. இன்னொன்னு பாருங்க, அவன் வந்து he was playing a counter attacking innings. பயப்படவே இல்லை. இந்த விக்கெட்ஸ் were falling around him. இஷ்டத்துக்கு அடி போட்டு கொளுத்து. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. இதே மாதிரி இங்கிலாந்து வந்து ப்ரொசீட் பண்ணா நல்லா இருக்கும். அண்ட் ஸ்வேதா சொன்ன மாதிரி ரைட்லி சார், தடவுன்னு குரூப் ஸ்டேஜ்ல தடவின டீம் நவ் தே ஆர் த ஃபர்ஸ்ட் டீம் டு குவாலிஃபை ஃபார் த செமிஃபைனல். ஸோ அதுதான் லைஃப் கேன் கிவ் யூ செகண்ட் சான்ஸ்ன்றது இது ஒரு கிளாசிக்கல் கேஸ். இப்போ வந்து வெரி வெரி மச் கம்ஃபர்டபுள். இதுல வந்து கீ பாயிண்ட் என்னன்னா சேசிங்ல இன்னொரு ஒரு பாயிண்ட். அதாவது ஷாஹின் அஃப்ரிடி வந்து அதிசயமா போலிங்ல நல்லா போட்டான் இன்னைக்கு. ஏன்னா அவன் பேட்ஸ்மேன், அவன் மெயினா. ஸோ அவன் வந்து போலிங்ல நல்லா போட்டதே ஒரு பெரிய விஷயம். இதுல என்ன காமெடினா, லாஸ்ட் 3 ஓவர்ல வந்து மெயின் போலர் ஷாஹின் அஃப்ரிடி இந்த மேட்ச்ல பிளஸ் உஸ்மான் தாரிக் ஓவரே கிடையாது. when you want your best bowlers, இவங்க 2 பேரும் தான் கீன்னு தெரியும். ஷாஹின் அஃப்ரிடி இன்னைக்கு அதிசயமா போட்டான். அண்ட் உஸ்மான் தாரிக் has been doing good இந்த டோர்னமெண்ட்ல. ஸோ 2 பேருக்குமே லாஸ்ட் 3 ஓவர்ஸ்ல ஓவரே இல்லை. தட் ப்ரூவ் வெரி ஈஸி. அவங்களுக்கு ஈஸியா ப்ரூக் அவுட் ஆனா கூட அந்த லாஸ்ட் கொஞ்சம் ஹிக்கப்ஸ் தான் இருந்தது. இனிஷியல் அந்த ஒரு லாஸ்ட் 3 ஓவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஓவர்ஸ் அப்படிதான் இருந்தது. பட் இட் வாஸ் ஆல்வேஸ் இங்கிலாந்து இஸ் கோயிங் டு வின் அப்படின்னு தெரிஞ்சதுதான். பட்
ஸோ அகைன் வேர்ட்ஸ் லாஸ்ட் ஹாரி ப்ரூக் ஒரு இன்னிங்ஸ். ஒரு சப்கான்டினென்ட்ல வந்து ஒரு இங்கிலீஷ் டீமோட கேப்டனா இருந்து ஷோல்டிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி when everybody else struggle around him. விக்கெட்ஸ் போக 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 சூப்பரா ஆக்சிலேட் பண்ணி சப்கான்டினென்டல் ஸ்பின்னர்ஸ் எப்படி ஆடுறதுன்னு காமிச்சு கொடுத்தான். பிரில்லியன்ட், அவுட்ஸ்டாண்டிங். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி கிரிக்கெட்லாம் பார்க்கறதுக்கு. ஸோ எஸ் எ வெரி ஹாப்பி டே. பாகிஸ்தான் வந்து சொன்ன மாதிரி 99.9% காலி. நாளைக்கு இட் வில் பி த ஃபைனல் நெயில் இந்த காஃபின்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம் நியூசிலாந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து எப்படி நடக்க போகுதுன்னு. ஸோ யா யூ கேன் டேக் ஓவர். யா ராம், லைக் லக்ஷ்மண் சொன்ன மாதிரி பாகிஸ்தான் வந்து தே டசன்ட் நோ வேர் டு பிளேஸ் பாபர் அசாம். அண்ட் ஐ திங்க் அவங்க லைன் அப்லயும் தே ஹேட் அன் இஷ்யூ ஆஸ் வெல். கடைசியில வந்து என்னதான் வந்து நவாஸ் அது ஒரு விக்கெட் எடுத்தாலும் ஆர்ச்சர் ஹஸ் ஷோட் த பிரில்லியன்ட். என்னதான் நீ அடி நான் அடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அது கடைசியில வந்து ஒரு 4 அடிச்சுட்டு மேட்ச் வின் பண்ணி கொடுத்து போயிட்டாரு. ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் இங்கிலாந்து கேம் பிளே? பிகாஸ் இங்கிலாந்து வந்து even though wicket falls, Harry Brook stand out. So what do you think of that? First of all, dear viewers, எனக்கு ஒரு லாஜிக் புரியவே இல்லை. லக்ஷ்மண் அதை சொல்லுவான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். லக்ஷ்மண் அந்த பாயிண்ட்டை சொல்லவே இல்லை. ஏன்னா போய் ஃபக்கர் சமானை போய் ஃபைல ஆடுவாங்களா? நீ ஃபக்கர் சமானை டீம்ல எடுத்து வச்சிருக்க. ஃபக்கர் சமானை டீம்ல எடுத்து வச்சு ஃபக்கர் சமான் மாதிரி ஒரு பிளேயரை போயிட்டு நம்பர் 5ல எவனாவது ஆடுவாங்களா? நான் உண்மையிலே பயந்துட்டேன். ஆனஸ்டா சொல்லலாம், உண்மையிலே ஐ வாஸ் ஃபியர்ட். ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா, இந்த பாபர் வந்து தொசுக்கிட்டு இருக்கும்போது பாபரும் ஃபராலும் தொசுக்கிட்டு இருந்தாங்க. எதுடா ஓவர்டன் வந்து விக்கெட்டை போட்டா? எனக்கு இது புரியவே இல்லை. ஸ்கோர் வந்து பாபர் வந்து தொசுக்கும் போது 10 overs 70ல இருந்தது. ரன் ரேட் வாஸ் 70ஸ்ல இருந்தது. அவங்களை அப்படியே 20 ஓவருக்கு தள்ள விட்டுருந்தா 130 135 வந்துருப்பாங்க. பாபர் அப்படியே நிக்க விட்டுருவோம். இங்கதான் ரோஹித் சர்மா கேப்டன்சில பிஸ்டா. ரோஹித் சர்மா மாதிரி ஒரு கேப்டன் இருந்திருந்தா சிகர் தவான் ஒரு மேட்ச் அப்படிதான் நிக்க விட்டான். 20 ஓவர் ஃபுல்லா நிக்க விட்டு சிகர் தவான் பேட்டிங் 65. He finished the innings with 65. 20 ஓவர் ஃபுல் பேட்டிங் ஆட விட்டான். He carried his bat to ஒரு IPL மேட்ச்ல. நான் அவ்வளவு சொல்லிட்டு இருந்தேன். 20 ஓவர் ஃபுல்லா நிக்க விட்டு 65 பேட்டிங் பேரு சிகர் தவான் சொல்லி அவங்க கிளீனா அடிச்சுட்டு போயிட்டாங்க பதிலுக்கு மும்பை. ஏன்னா இவன் பேர் என்ன, பாபர் அசாம் தொசுதான் தெரியும். அடிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, வர்றான் வந்து இது பண்ணி பரவாயில்லையோ பாபர் அசாமா ஸ்டார்டட் ஹிட்டிங். நீ அடிச்சுட்டு இருந்தா அவளை அவுட் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, அவளே தொசுக்கிட்டு இருக்கான். நான் ஒரு நிமிஷம் நிஜமாவே பயந்துட்டேன். தென் மை ஃபியர் காட் அக்ரவேட்டட். ஏன்னா பகர் சமான் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்பர் 5ல வந்து பகர் சமான் வந்து நான் நினைச்சேன் பகர் சமான் நம்பர் 5லாம் வந்து அடிக்க மாட்டான், அவனோட யூஸ்வல் பொசிஷன் கிடையாது அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா அவன் போல ஆரம்பிச்சிட்டான். அந்த உடனே நீங்க வேணா பாருங்க, ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க. 10 ஓவர்ல பாகிஸ்தான் அரௌண்ட் 65 to 70 அந்த ஸ்கோர். லாஸ்ட் 10 ஓவர்ல தே ஸ்கோர் 96. 70 for 2 எக்ஸாக்ட்டா. 70 for 2 அதான் 65 to 70 அதான் சொன்னேன். லாஸ்ட் 10 ஓவர் கிட்டத்தட்ட 95 ரன்ஸ் தே ஸ்கோர். 70 லாஸ்ட் 10 ஓவர்ல 95. தேங்க்ஃபுல்லி ஸ்வேதா சொன்ன ஒரு பாயிண்ட் சொன்னேன். இங்கிலாந்து வந்து பாகிஸ்தானை டெபீட் பண்ணாங்க. இங்கிலாந்து பாகிஸ்தானை டெபீட் பண்ணல, ப்ரூக் டெபீட் பண்ணான். இட் வாஸ் ஒன் மேன். அப்போதே வில் ஜாக்ஸ் வந்து தொத்தி இங்கிலாந்து செயின் மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு போனான். இன்னைக்கு வில் ஜாக்ஸ் பிளேட் a crucial part, மறந்துடாதீங்க. சாம் கரன் also played an intelligent knock. நல்ல சப்போர்ட் கொடுத்தான். It was a partnership between Sam Curran and Brook that set up the chase. சாமே ஆடலாம் சாம் கரன். வில் ஜாக்ஸ் மாஸ்டர் கிளாஸ். அவன் வந்து வில் ஜாக்ஸ பாராட்டுறதுக்கு அளவே இல்லை. நம்பர் 3ல ஆல் அவுட்டாலும் வில் ஜாக்ஸ் ஆடுறாரு. நம்பர் 4ல அவரை வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் KL ராகுல் மாதிரி ஆயிட்டாரு. நம்பர் 3ல இருந்து நம்பர் 7 வரைக்கும் ப்ரொமோட் எங்க வேணாலும் அனுப்புறாங்க, அடிச்சுட்டே இருக்கு. ஸோ வில் ஜாக்ஸ் வந்து இழுத்துட்டு போகும்போது it was today because of Harry Brook's counter-attacking. Lakshman was super awesome. It was because of Brook's counter-attacking innings. Captain promoting himself higher up the order. இது வந்து தோனியோட 91 not out World Cup final 2011 World Cup final not மாதிரி ஒரு innings. Captain promoting himself higher up the batting order. Played the innings of his life. இங்கிலாந்து வந்து ப்ரூக் போயிருந்தானா காலி கோவிந்தா ஓப்பல வந்து கோவிந்தா இங்கிலாந்துக்கு. அந்த மாதிரி நேரத்துல விட்டு தட்டு கட்டு ஃபர்ஸ்ட் இதுலலாம் சதக் அப்புறம் அந்த யார் பேரு சதாப்கால ஏறி வந்து விட்டான் மதியம் ஒரு 6 லாக் ஆஃப் மேல
முட்டு ஷால் பலா அந்த மாதிரி ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் நாக் ஜம் அப் நாக். ப்ரோக்கோட இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெக்கார்ட் என்னன்னா the only ever captain in T20 World Cup history who has scored a century. ஆயோ அப்பா பிஸ்டா லாக் one of the greatest counter attacking innings I have ever seen. இப்படிதான் ஆடணும், தில்லுக்கு துட்டு கிரியேட் ஆகும். அவர் வந்து பக்காவா ஆயிட்டாரு. ஸோ இட் வாஸ் ப்ரூக் ஹூ drag the match away from Pakistan. சல்மான் ஆகா, நீ எதுக்கு டீம்ல இருக்க? நீ எதுக்கு டீம்ல இருக்க? கேன் எனிபடி இங்க யாராவது ஒருத்தர் ஆதர்ஷ் கிரிக்கெட் ஆடுற பிரில்லியன்ட் கிரிக்கெட்டர், அப்கமிங் கிரிக்கெட்டர், ஸ்வேதா லக்ஷ்மன்லாம் பிரில்லியன்ட் அனாலிசிஸ். சல்மான் ஆகாவோட ரோல் டீம்ல என்ன? அவர் பேட்டை பிடிக்க தெரியுமா? அவருக்கு ஃபர்ஸ்ட் பேட்னா எப்படி பிடிக்கணும்னு தெரியுமா? அதுவே பிடிக்க தெரியாது. போலிங்ல பால போட தெரியுமா? போலிங்ல பால போட தெரிஞ்சு எதுக்கா போலிங்க்கு வராம இருக்க? எதுக்கு பதுக்குற? எதுக்கு போட்டு பதுக்குற? ஸ்பின்னர்ஸ் ட்ராக் இங்கிலாந்து ஸ்பின்னர்ஸ் கேஸ்ன்னு தெரியும். யாரோ ஒருத்தன் பேர்ல அந்த செகண்ட் ஓவர் போட்டான் இன்னைக்கு, அவன் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். அவளை போட்டு போலிங் கொடுத்து டங்குன்னு அடிக்கிறான் போட்டு. சயுமாயுக்கு போலிங் போட்டு வரல, 2 ஓவர் போட்டு வாங்கலாம்னு தெரியுது. நீ வந்து போலிங் போட வேண்டியதானே? ஆஸ் எ கேப்டன் யூ ஷுட் டேக் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ எதுக்கு டீம்ல இருக்க? ஃபர்ஸ்ட் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஜெனரலி சோசியல் மீடியால எல்லாம் பாத்தீங்கன்னா பாபரை கிழிச்சு தள்ளுறாங்க. பர்ஃபெக்ட் ஸ்டேட்மெண்ட், பர்ஃபெக்ட்லி பாபர் டிசர்வ்ஸ் ஆல் த கிரிட்டிசிசம். அவர் ஆடுற லட்சணத்துக்கும் டிசர்வ்ஸ் ஆல் த கிரிட்டிசிசம். அவர் எதுக்கு டீம்ல இருக்காருன்னு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை, இவர் எதுக்கு இருக்காரு டீம்ல? கேப்டன்சியாவது தெரியுதா? அதுவும் கிடையாது. கேப்டன்சியும் தெரியல. முன்னாடியாவது 2021 ரிமெம்பர் ஆயன் மார்கனை பத்தி இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தது. ஆயன் மார்கன் எதுக்கு டீம்ல இருக்காருன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தது. பட் ஆயன் மார்கன் இஸ் அ டாக்டிஷியன். அவர் வந்து சிங்கிள் ஆளா கேகேஆர் ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு ஆல்மோஸ்ட் தே கேம் வெரி க்ளோஸ் டு வினிங் த டைட்டில். சிஎஸ்கே இது பண்ணிட்டு தே won it brilliantly, but almost they put up a brave fight. Ian Morgan World Cup winning captain, மறந்துடாதீங்க. இங்கிலாந்துக்கு வந்து won the World Cup 2019ல. So he is a tactician. இந்த மாதிரி ஒரு சரி கேப்டன், எனக்கு பேட்டிங்கு வராது, போலிங் வராது, ஃபீல்டிங் வராது, நான் கேப்டன்சியில பண்ணி வின் பண்ணி தரேன், இன்டெலிஜென்ட்டா டெசிஷன் எடுக்கிறேன்னா பரவாயில்ல. அவர் டீம்ல இருக்குது கேப்டன்சியும் தெரியல. போன மேட்ச் ஊருக்கே தெரியுது மழை பெய்யுது, இவர் டாஸ் வின் பண்ணி சூஸ் பேட்ன்றாரு. என்ன அப்செட், திஸ் ரிடிகுலஸ், ஐ சே ரிடிகுலஸ் டெசிஷன். கரெக்ட். ஃபர்ஸ்ட் சல்மான் ஆகா டீம்ல இருக்கிறது தண்டம். சல்மான் ஆகா யூ ஷுட் பி சக்ட் அவுட் ஃப்ரம் தி டீம். அவர் டீம்ல இருக்கிறது ஒன்றும் இது பண்ணி ஒரு பர்ஃபார்மன்ஸும் கிடையாது. பேட்டிங்கும் ஒன்றும் கிடையாது, போலிங்கும் கிடையாது, ஃபீல்டிங்கும் கிடையாது. அதுல பாபர் வந்து பாபர் ஈக்குவலி அப்படிதான். பட் எல்லாரும் பாபரை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. நான் லைக் டு டாக் அபவுட் சல்மான் ஆகா ஆல்சோ. சல்மான் ஆகா பாபர் முன்னாடியே வராங்க. இன்னைக்கு ஃபக்கர் ஜமான் 1 டவுன் ஆடி இறக்கிருந்தாங்கன்னா, இன்னைக்கு அகைன் ஐ எம் சேயிங் ஃபக்கர் ஜமான் ஆடி கம் 1 டவுன் அப்படின்னா then the match should have been very interesting. then அப்போ என்ன ஆயிருக்கும்னா, அந்த ஃபர்ஹானும் வர்சஸ் ஃபர்ஹான் அண்ட் ஃபக்கர் ஜமான் they would have constructed, and ஃபக்கர் ஜமான் is a brilliant player. நம்ம ஆல்ரெடி சாம்பியன்ஸ் டிராஃபில எல்லாம் பார்த்துட்டோம். சாம்பியன்ஸ் டிராஃபி 2017ல we saw ஆஸ்திரேலியாவோட 2021 செமிஃபைனல், மறந்துடாதீங்க. ஆஸ்திரேலியாவோட 2021 செமிஃபைனல்ல ஃபக்கர் ஜமான் என்ன மாதிரி நாக் ஆடினாரு, இதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம ஆல்ரெடி. ஸோ இஸ் அ குவாலிட்டி பிளேயர். அவரோட டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணி நம்பர் 5 காமிச்சிட்டாங்க. பட் பாத்தட்டிக் கேப்டன்சி அண்ட் அங்க ஆன் தி அதர் ஹேண்ட் அங்க அந்த எண்ட்ல டாப் கிளாஸ் இது கேப்டன் தில்லுக்கு துட்டா ப்ரோமோட்டிங் ஹிம்செல்ஃப் ஹையர் ஆஃப் தி ஆர்டர். ஸோ திஸ் வாஸ் அ பர்ஃபெக்ட் சம்மரி நினைக்கிறேன். கரெக்ட் தான். ஆதர்ஷ் எஸ் ராம் சொன்ன மாதிரி ஹாரி ப்ரூக் சிங்கிள் ஹேண்டடா வந்து அவங்கள லைக் இங்கிலாந்து வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. சேம் மேட்ச் போன மேட்ச் வந்து வில் ஜாக்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. லைக் இதே மாதிரி டீம் ஃபுல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து ஹாரி ப்ரூக். ஸோ இதே மாதிரி சான்சஸ் வச்சு எப்படி இங்கிலாந்து வந்து செமிஸ் ஆட போறாங்க? இங்கிலாந்தோட டீம் பத்தி உங்களோட இது என்ன? ஸோ நான் ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானோட பேட்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். சரி, நீங்க எல்லாரும் ஃபர்ஹான் ரொம்ப மோசமா பேசுறீங்க. ஐ வுடன்ட் சே தட் பேட். ஏன்னா அவர் அவுட் இருந்தா இந்த இடத்துல இந்த ரன் வந்திருக்காது. அவர் மாத்திரம் தான் இந்த ஓரளவு நல்லா நாக்கு ஆடி இருக்காரு. சரி, அவர் ஆக்சுவலாவே நல்லா தான் ஆடுறாரு. கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாரே தவிர இல்ல, நிஜமாவே அவர் நல்லா தான் ஆடுறாரு. இந்தியா டீமோட நல்லா ஆடுறாங்க அந்த டீம், நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஃபர்ஹான் நிஜமாவே நல்லா தான் ஆடுறாரு அவரு. சீரியஸா நல்லா. ஏன்னா அந்த நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 பால் இருந்தாங்க. ஆனா அதுக்கு அடுத்து 2 ஓவர்ல அடிச்சிட்டாரு மீதி ரன் எல்லாத்தையுமே. ஏன்னா அவர் விக்கெட் விட்டு இருந்தாருன்னா கீழே யாருமே அடிச்சிருக்க மாட்டாங்க. 160 வாய்ப்பே கிடையாது. சாரி டு இன்டரப்ட். இந்த பாயிண்ட் நம்ம we will debate. இப்போ நீ என்ன, அதாவது நான் தான் சொல்றேன் 10 ஓவர் 70 for 2, ஓகேவா? 70 for 5 கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
பாபர் அசாம் ஒரு இடத்துல நின்ட்டான். அப்ப நீ என்ன பண்ணணும்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ண யூ ஷுட் ஸ்டார்ட் ஆக்சிலேட்டிங். ஓப்பனரா நீ அதுதான் இருக்க டீம்ல. சோ அவன் அவுட் ஆயிட்டு போகும்போது பாரு 15 ஓவர்ஸ் தேவர் 112 அவ்வளவுதான். 112 for 3. பக்கர் சமான் ஒரு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். 15 ஓவர்ஸ் 112 for 3. He was 51 53 or 40 44 or 43 also அந்த ஸ்டேஜ்ல அறுத்து 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 பிளேடு போட்டு ஓவர்டன் ஒரு 4 ஒரு 60 அடிப்பான் கடைசியில். அதனால இட் கேம் டு 63. ஸோ நீ எப்படி இதை சொல்றேன்னு தெரியல. எனிவே கண்டினியூ. யா நீங்க அந்த இடத்துல ஃபக்கர் சமன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவுட்டே இருப்பாரு. அவர் மாத்திரம் ஃபர்ஹான் மேல அவுட்டே இருந்தாருன்னா கண்டிப்பா ஃபக்கர் சமன் 20 ரன் அடிச்சிருக்காரு. 20 ரன் கூட வந்திருக்காரு. 2 ரன் தான் வந்திருக்கும் அவர்கிட்ட இருந்து. ஏன்னா சாம் கரன் அவ்வளவு நல்லா போட்டுருக்காரு அந்த இடத்துல. போட்டுதான் கண்டிப்பா அவுட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல நாள். பாபர் அசாம வேணா நீங்க சொல்லாமே தவிர ஃபர்ஹான் எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க டீமுக்கு இவ்வளவுதான் அவங்க தெரிஞ்சிருச்சு யாரும் அடிக்க மாட்டாங்க, இருக்கிறது 4 பேட்ஸ்மேன் தான் தெரிஞ்சிருச்சு. அதனால அவர் பாட்டுன்னு ஒரு 2 ஆடிட்டாரு அவ்வளவுதான். சரி, எனக்கு பாபர் அசாம் ஆதர்ஷ் ஒரு நிமிஷம், சாரி இன்டரப்ட் பண்றதுக்கு. ஏன்னா பாபரை பத்தி எல்லாரும் பேசுறாங்க, நீ அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறானே அவனை பத்தி பேசுவோம். அவரை பத்தி பேசி ஒன்றும் பண்ண போறது இல்ல, அப்படியே விட்டுறலாம். அடுத்து பேசலாம் நம்ம. அவர் ஆடுறது சும்மா ஆடுறாரு. இப்ப நடுவுல சர்ஃபராஸ் கான் கேப்டன் பண்ணிட்டு இருந்தாருல்ல, அதே மாதிரி இவர் ஒருத்தர் இருக்காரு அவ்வளவுதான். சும்மா கேப்டன்சிக்கு ஒருத்தரம் வச்சிருக்காங்க. அதோட எனக்கு பாபர் அசாம் இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு காலத்துல நல்லா ஆட்டு இருந்தாரு, கோலியோட ஈக்குவலா பேசிட்டு இருந்தாங்க. பட் அதுல வெரி வெரி லோ இன் கான்ஃபிடன்ஸ். எனக்கு ஆக்சுவலா பாபர் அசாம் ரொம்ப பிடிக்கும். அவர் பேட்டிங் ஸ்டைலும் சரி, அவர் ஆடினதும். அவரை கான்ஃபிடன்ஸ் இறக்கிட்டாங்க பாகிஸ்தான் போர்டு. அவங்களையும் ரிஸ்வானியும் அவங்க டீம்ல இருந்த 2 ப்ராப்பர் பேட்ஸ்மேன் அவங்க முதல்ல தான் ஆட்டிருந்தாங்க. அப்போ அவங்க 2 பேரையும் அடிச்சு வெளியே துரத்தி இப்போ டீம் என்ன நிலைமையில இருக்குன்னே எனக்கு தெரியல இந்த டீம். அதோட அப்புறம் பேட்டிங் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை இந்த பேட்டிங்கை பத்தி சொல்றதுக்கு. ஓகே, அவங்களால முடிஞ்சது 160. இவ்வளவே ஒரு 10 ரன் அதிகம் அவங்களுக்கு. 160ங்கிறது 150ங்கிறது பார்க் ஸ்கோர். 10 ரன் அதிகம் அவங்க ரேஞ்சுக்கு. ஆனா இங்கிலாந்து இந்த மாதிரி பேட்டிங் ஆனாங்கன்னா சத்தியமா ஃபைனல்ஸ் போகவே மாட்டாங்க. இந்த மாதிரி விக்கெட் த்ரோ பண்ணிட்டு போனாங்கன்னா எல்லாருமே. ஏன்னா சீரியஸா ஜாஸ் பட்லர்லாம் என்ன ஆறாருன்னே எனக்கு தெரியல. அதுவும் இன்னைக்கு தான் ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி ஷஹீன் அஃப்ரிடி ரொம்ப நாள் கழிச்சு நல்லா போட்டிருக்காரு. ஆனா பட் ஸ்டில் விக்கெட் டேக்கிங் பால் எதுவுமே கிடையாது. அவர் போட்ட 2 விக்கெட்டுமே விக்கெட் டேக்கிங் பால் கிடையாது. ஜேக்கப் பெத்தல்லாம் என்ன ஆடினாருன்னே தெரியல, சம்மந்தமே இல்லாத ஒரு ஷாட் அதெல்லாம். நல்ல வேலை இன்னைக்கு இவர் மேல வந்தாரு ஹாரி ப்ரூக். இல்லைன்னா மேட்ச் காலி. இங்கிலாந்தால சத்தியமா கம்பேக்கே பண்ணியிருக்க முடியாது அந்த இடத்துல அவர் வரலன்னா. நான் எல்லாத்தையும் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். லக்ஷ்மண் ஒரு இன்டெலிஜென்ட்டா ஒரு கொஸ்டின் கேட்ட மாதிரி நான் ஒரு கேட்கறேன். 2016 வேர்ல்ட் கப்ல இந்தியாவில் வச்சு நடந்தது வேர்ல்ட் கப். வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இங்கிலாந்து பிளேட் த ஃபைனல். இப்போ வெஸ்ட் இண்டீஸ் தே ஆர் லுக்கிங் ஆன் கோர்ஸ், ரொம்ப சாலிடா இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வெஸ்ட் இண்டீஸ் டீமை பத்தி பேசியிருக்கோம். இங்கிலாந்து செமிஃபைனல் போயிருக்காங்க. சோ இஸ் தேர் எனி சான்ஸ் ஆஃப் yet another repeat? சூப்பர். 2026 நல்லா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. பாப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து will be a treat. நிஜமா சொல்றேன். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் பவர் ஹவுஸ். பஞ்சதந்திரம் ராம் சொன்னது வந்து ஐடியல் வேர்டு. 3 to 8 இன்ஃபேக்ட் 3 to 7 3 8 9 சொல்லிக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் இங்கிலாந்து வந்து they are looking very good. இப்போ ஆதர்ஸ் சொன்னாவே ஒரே கன்செப்ட் தான். இந்த மாதிரி சப்கான்டினென்ட் வந்து இந்த மாதிரி விக்கெட் ஓடுறது. பட் இன்னும் ஆதர்ஸ் என்னோட பாயிண்ட் வந்து இந்தியாக்கு கம்மா they will start playing well. அவனுக்கு they have been playing in கொலம்போ பள்ளிக்கேலே அதெல்லாம் அவங்களுக்கு வந்து செட் ஆகல போட்டுருக்கு. பட் இன்னைக்கு நாக்குப்பா ப்ரூக்குப்பா சொல்லிட்டே போலாம் நாக்க பத்தி. The only captain ever to score a T20 World Cup 100. இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் எந்த கேப்டனுமே பண்ணதே கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப். நான் ஒண்ணே ஆட் பண்ணோம். எனக்கு என்னமோ இங்கிலாந்துல மேபி ஜாஸ் பட்லர் 1 டவுன் ட்ரை பண்ணலாம்னு தோணுது. இன்ஸ்டட் டாம் பேண்டன் ஓபன் பண்ணலாம். அவர் ஓபனர் தானே, அவரே ஓபனிங் பண்ணிட்டு போயிடலாம். இல்ல நிஜமாவே அவருக்கு ஸ்பின்னர் ஆட வரல. கரெக்டா ஃபாஸ்ட் பவுலிங் 2 ஓவர் ஆட்டு 20 ரன் வந்தா போதும் அவர்கிட்ட இருந்து. பெத்தலும் பெருசா ஆடல. அதாவது நீ ஞாபகம் இருக்கா ஆதர்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல he said டாம் பேண்டன் நான் வந்து ஆடுவேன் கீ பிளேயரானு. ஓப்பனா கேட்டனா அப்போ அந்த டைம்ல ஐ வாஸ் லாஃபிங். இப்போ சிரிக்க தான் செய்யறேன். ஏன்னா அவன் டசன்ட் ஹேவ் தட் குவாலிட்டி அந்த நம்பர் 5ல. பட் நீ சொன்ன ஐடியா வெரி குட். ஏன்னா டாம் பேண்டன் ஸ்டார்டிங் ஆஃப் த கரியர்ல ஓபனர் அவனை கூட்டு வந்து நம்பர் 5ல ஆட விட்டு அவனுக்கு ஸ்பின்னே ஆட வரல. உஸ்மான் தாரிக் வந்து நின்று போறான், உடனே அவுட் ஆயிட்டான் அவன். சோ அது நீ சொன்ன மாதிரி they can try. பட்லர் வந்து 1 டவுன்னா மேபி எஸ் நல்ல சான்ஸ் இல்ல அடிக்கிறதுக்கு கூட மேபி தெரியல. அதான் இப்போ இன்னும் ஸ்டேபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபில் சால்ட், பேண்டன், ஜாஸ் பட்லர், ஹாரி ப்ரூக், அப்புறம் பெத்தல். இது மேபி இன்னும் பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு பார்க்க. இப்போ ஜாஸ் பட்லர் ஃபார்ம்ல இல்லைங்கிறதுனால மேபி பேண்டன் ட்ரை பண்ணலாம் மேல.
அதோட அவருக்கு ஸ்பின் ஆட வரல, எதுவும் பண்ண முடியல அதுக்கு மேல. இங்கிலாந்து கண்டிஷன்ல ஸ்பின் டேர்னே ஆகாது பால், அதனால அவர் ஜாலியா ஆடிட்டாரு. இங்க அவரால் ஆட முடியல. ஸோ அவரை வந்து டீமை மாற்ற முடியாது இதுக்கு மேல. இவங்க இந்த பெஸ்ட் யூட்டிலைசேஷன் மாதிரி நாம் சொல்ற மாதிரி இந்த வாட்டி இதை பண்ணி ஆகணும் இவங்கன்னு நினைக்கிறேன். இவங்க செமிஸ்லாம் போனா, ஆனா 100% இங்கிலாந்து தான் ஃபைனல்ஸ். நான் இந்த ஸ்டார்டிங் ப்ரிவியூல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இங்கிலாந்து வில் பி த ஃபைனல்ஸ். ஆனா சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபேஸ் பண்ணா எனக்கு தெரியாது, பட் வேற எந்த டீமோட பண்ணாலும் அவங்க போயிருவாங்க ஃபைனல்ஸ். அப்ப நம்ம அப்போ வருவோம், சவுத் ஆப்பிரிக்கா வந்தாங்கன்னா அப்ப பேசிப்போம். ஆதர்ஷ், இன்னொரு ஒரு பாயிண்ட் நீ சொல்றது ஐ ஜஸ்ட் ஆட். பெத்தல் வந்து அவன் ஸ்டார்டிங் ஆஃப் த கரியர்ல நீங்க பாருங்க, வெஸ்ட்ரீஸோட மேட் இஸ் டெபியூ நினைக்கிறேன் இன் இங்கிலாந்து நினைக்கிறேன். அதுல வந்து பிளேட் நம்பர் 5. ஆமா ஆமா, முதல்ல number 5. தடவை ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸ் வரும், அப்புறம் அடிச்சாம் பாருங்க ஒரு இன்னிங்ஸ். லிவிங்ஸ்டன் அவனும் பார்ட்னர்ஷிப் போடுவாங்க, நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. போட்ட அடி நொறுக்கி இல்ல ஆஸ்திரேலியாவுடைய என்ன எது ஞாபகம் இல்லை, இது ரெண்டுல ஏதோ ஒரு கண்ட்ரி, பட் சூப்பரா இருக்கும். நம்பர் 5ல நீ சொன்ன மாதிரி தேர்ஸ் a குட் சான்ஸ். இந்த லைனப் ஆடலாம் ஆக்சுவலா, தே கேன் ட்ரை நீ சொன்ன லைனப். இல்ல அப்புறம் So, நீங்க yes. ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, இந்த மேட்ச் சல்மான் ஆகா போட்டிருக்கணும்னு. அவர் மாத்திரம் இன்னைக்கு போட்டிருந்தாருன்னா மேட்ச் 16 ஹவர்ஸ்ல முடிஞ்சிருக்கும். அந்த ஒரு ஓவர் ஈஸியா 25 ரன் போயிருக்கும். ஏன்னா அந்த டீம்ல எல்லாம் ரைட் ஹேண்டர்ஸ். நீங்க எப்படி அவரை போடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க சுப்பா ஆக்சுவலா நீங்க அவங்க அப்ரார் அகமது எடுத்திருக்கணும். ஏன்னா அங்க எல்லாம் ரைட் ஹேண்டரு. அட்லீஸ்ட் அப்ரார் அகமது எடுத்திருந்தா ஒரு ட்ரை பண்ணி இருக்கலாம் மேட்ச்சுக்கு இது உள்ள க்ளோஸா வர்றதுக்கு. இவங்க பாபர் அசாம் டிராப் பண்ணிட்டு தேவோட அவங்க கான் வித் அப்ரார் அகமதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, அவர் தான்ப்பா மெயினு, நம்மளுக்குலாம் அவரது ஒரு இதுவா இருக்காரு. என்னதான் இருந்தாலும் அது இது கிரிக்கெட் நல்லா இருக்கணும் மேட்ச் பார்க்க. அதுக்கு இவங்க இப்படி பண்ணியிருந்தா தான் நல்லா இருந்திருக்கும், மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும் அட்லீஸ்ட் பார்க்க. இதுவுமே ஆக்சுவலா அவங்க நல்லா ஃபைட் பண்ணாங்க. ஹாரி ப்ரூக்னால மாத்திரம் இங்கிலாந்து ஜெயிச்சாங்க. இது ஒரு கம்ஃபர்டபுள் வின்லாம் கிடையாது. இந்த மாதிரிலாம் ஆடினா செமிஸ்லாம் கஷ்டம். ஆனா அவங்க கண்டிப்பா எனக்கு ஜாஸ் பட்லர் ஆர் ஃபில் சால்ட் 2 பேரும் யாரோ ஒருத்தங்க அடிச்சா கூட கண்டிப்பா ஃபைனல்ஸ் போயிருவாங்க. ஃபைனல்ஸ்ல போனா கண்டிப்பா அடிப்பாங்க. அதான் எனக்கு ப்ரெடிக்ஷன். Yeah. So yes, இதான் எங்களோட இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ். யா, நாங்க வந்து ஆதர்ஷ் வந்து இங்கிலாந்து வந்த ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆல் வி ஹாவ் அன் ஒப்பீனியன். ஸோ யா, இது வந்து இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டீம் டு குவாலிஃபை ஃபார் செமிஸ் அப்படின்னு சொல்லலாம். வில் தே வின் அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். பாகிஸ்தான் அவுட் ஆஃப் த அவுட் ஆஃப் த லீக். நாளைக்கு மேட்ச் வச்சா 100% இட் வில் பி ஷியோர். ஸோ எஸ், இதான் எங்களோட ரிவ்யூ ஆஃப் திஸ் இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச். ப்ளீஸ் டூ கமெண்ட்ஸ். இந்த மேட்ச்ல வந்து உங்களுக்கு யாரு வந்து நல்லா ஆடி இருக்காங்க, இங்கிலாந்து வந்து என்ன மாத்தணும் டு பிளே குட் கேம் இன் செமிஸ் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ எஸ், see you in the next video. Thanks for watching நம்ம வீட்டு கிரிக்கெட். Let's speak the cricket honest way. Thank you.